ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா மருந்து குழம்பு செய்ய போகிறோம்ப்பா. மருந்து குழம்பு பற்றி நிறைய பேர் கேட்டுனே இருந்தீங்க. எப்படி செய்கிறீங்கன்னு சொல்லிட்டு அதோட விளக்கமான முறை தான்ப்பா இது. தேவையான அளவுக்கு நம்ம எள்ளு எண்ணெயும் கொஞ்சமாக ரீஃபண்ட் ஆயில் ரெண்டுமே நான் கலந்துட்டேன்ப்பா. ஃபுல் அண்ட் ஃபுல் எள்ளெண்ணெயிலே செஞ்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் ரீஃபண்ட் ஆயில் கலந்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதில் நம்ம தாளிக்க ஃபஸ்ட்டு நம்மளுடைய சின்ன வெங்காயம் வடகம், வெந்தயம், அதுக்கப்புறமா ஜீரகம், பெருஞ்சீரகம் எல்லாமே போட்டு தாளிக்கிறோம். தாளிக்கக்குள்ளே இது கூடயே நம்ம மருந்து சாமான் பொருளெல்லாம் இருக்குது இல்லையா, அந்த பொருளையும் நம்ம அது கூடயே போட்டுடணும். அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பூண்டு, அதுக்கப்புறம் ஒன்றும் பாதியமாக தட்டின பூண்டு, இது எல்லாமே பூண்டு முழுசாக போட்டுங்க. ஒன்றும் பாதியமாக தட்டின பூண்டு இது ரெண்டுத்தையுமே ஒன்றா போட்டு நல்லா செவக்க வதக்க விடுங்க. வதக்கிறதுக்கு அப்புறமா தான் நம்ம மருந்து குழம்புனா இது என்ன பெரிய லிஸ்ட்டாக இருக்கும்னு பார்த்தா இல்லைப்பா. முக்கியமாக ஒரு 10-15 பொருளுக்குள்ளேயே நான் அந்த மருந்து குழம்பு வச்சுட்டேன். இந்த குழம்பு சாப்பிட்றதுனால நமக்கு நாள்பட்ட சளி, அடிக்கடி உடம்பு டயர்டாக வருது, நின்றுனே வேலை செஞ்சால் கால் வலிக்கிறது, திடீர்னு ஜுரம் வர்றது, சளி பிடிக்கிறது, இதெல்லாமே எடுக்கிறதுக்கோசம் கண்டந்திப்புளி, கருஞ்சீரகம், வால்மிளகு, விராலி மஞ்சள், சதக்குப்பை, தாளிச்ச பத்திரி, இப்படி கிட்டத்தட்ட ஒரு 19 வகையான மூலிகையை வறுத்து பொடி பண்ணி எண்ணெயிலே பொரிச்சேன் பாருங்க. எண்ணெயிலே நான் போட்டு பொரிச்சிருக்கிறேன். அதுதான் இப்போ நம்ம ஒன்றும் பாதியமாக தட்டின பூண்டு, முழுசாக தட்டின பூண்டு ரெண்டுமே நம்ம போட்டிருக்கோம். இது மாதிரி நம்ம ஒரு மருந்து குழம்பு வச்சு சாப்பிட்றதுனாலையும் சரி, இது எனக்கு வாரத்துக்கு 2 வாட்டி செய்கிறேன்ப்பா. அதாவது 3 நாளைக்கு செய்கிறேன். முதல் நாள் நான் செஞ்சு ஆற வச்சுட்டு 2வது நாள் பேக்கெட் பண்ணுறேன். 3ஆம் நாளுக்குள்ளே அடுத்த பேட்ச் நான் ரெடி பண்ணுறேன். எப்பயுமே நான் இரும்பு வானலில் கிட்டத்தட்ட ஜெயந்தா அம்மா பேசுகிறேன். சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ வெரி மச் சொல்கிறேன். ஸோ இதுக்கு நம்மளுடைய குழம்பு மிளகாய்த்தூள், என்னுடைய குழம்பு மிளகாய்த்தூள் தான்ப்பா நான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், என்னுடைய குழம்பு மிளகாய்த்தூளில் கூட கலருக்குன்னு சொல்லிட்டு நான் காஷ்மீர் மிளகாய் கூட போட மாட்டேன். எனக்கு என்னுடைய பாரம்பரியமான முறையில் என்னுடைய ஆயா எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதை தான் நான் உங்களுக்கு இன்னை வரைக்கும் செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். என்கிட்ட வாங்குறவங்க இது வரைக்கும் மாற்றி வாங்க. உங்களுக்கு ஐயோ சாரிப்பா, நீங்கள் ஒரு பொருளும் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு எல்லாருமே மாதம் பிறந்தா எங்கிட்ட வாங்குறவங்க மல்லித்தூள்லேருந்து மஞ்சத்தூளில் ஆரம்பித்து எல்லா தூளுமே வாங்கிட்டு இருக்கீங்கப்பா. காலங்காலமாக நன்றி சொல்லிகிட்டே இருக்கலாம். ஸோ நம்மளுடைய குழம்பு மிளகாய் தூள் 1/4 கிலோ எடுத்துருக்கேன்ப்பா. நம்ம கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோ குழம்பு வைக்கிறோம் அப்படின்னா 1/4 கிலோ குழம்பு மிளகாய் தூள் கரெக்டாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா இது மருந்து குழம்பு. இதில் ஆல்ரெடி நம்ம வால்மிளகு, ஜீரகம் எல்லாமே இருக்கிறதுனால இதில் கொஞ்சம் காரத்தன்மை இருக்கும். ஏன்னா நம்ம கண்டந்திப்புளி சேர்த்துருக்கோம், அரிசி திப்புளி சேர்த்துருக்கோம், அதுலேயே கொஞ்சம் நமப்புத்தன்மை, காரத்தன்மை எல்லாமே இருக்கும். அதனால் நம்ம கார மிளகாய் தூள் 3 கிலோவுக்கு நான் 1/4 கிலோ போட்டிருக்கேன்ப்பா. புளி 1/4 கிலோ எடுத்துருக்குறேன். எங்களோட புளி கொஞ்சம் புளிப்பு ஜாஸ்தியாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு பசுமஞ்சள் குழம்பு வைக்கும்போது என்னோடய குழம்பு லைட்டாக புளிப்பு தூக்கலாகிடுச்சுப்பா. எனக்கு என்னோடய புளி ரொம்ப ஓவராக புளிக்கும்ன்றதே தெரியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா நான் குழம்புக்கு அப்படின்னு எடுத்தால் சும்மா ரொம்போண்டு எடுத்து வச்சுட்டேன். நிறைய ஒரு 3 கிலோ 5 கிலோ குழம்பு நான் செய்யும்போது அதுக்கு தகுந்த மாதிரி புளி நான் வச்சுட்டேன்னா நிறைய வச்சுட்டேன். புளிப்பு அதிகமாக இருந்துச்சு. ஆனால் அடுத்த வாட்டி செய்யும்போது அதை கம்மி பண்ணி நான் செஞ்சேன். எல்லாருமே அவ்வளோ சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்த குழம்பு கூட புளிப்பு அதிகமாக இருக்குது கவித்தமாக குறைச்சிக்கணும்னு யாருமே சொல்லலை. ஆனால் நான் சாப்பிட்டு பார்த்த பிறகு இவ்வளோ புளிப்பு இருக்கக்கூடாது, கொஞ்சம் கம்மி பண்ணணும் அப்படின்னு நான் கம்மி பண்ணேன். உங்கள் மனசு ரொம்ப பெருசுப்பா. உண்மையிலுமே நான் செய்கிற எல்லா விஷயங்களுமே தப்பாக இருந்தாலும் அதை நீங்கள் சரி பண்ணிக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறீங்கல்ல, அதுக்கு ஒரு பெருந்தன்மை வேணும் இல்லையா. அதனால் நீங்கள் எல்லாருமே என்னுடைய கஸ்டமர் எல்லாருமே எனக்கு கடவுளுக்கு சமமானவங்கன்னு அடிக்கடி நான் சொல்கிறதுக்கு காரணமே இதுதான். இப்போ நம்மளுடைய குழம்பு மிளகாய் தூள் போட்டாச்சு, நல்லா கொதிக்கும்பா. இது கொதிக்கும் போதே நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை நம்ம ஊற்றியாச்சு. இப்போ இது நல்லா எண்ணெயில் சுருண்டு பிறண்டு வரும்போது நல்லா கொதிக்கும்பா. கொதிக்கும் போதே என்னுடைய இந்த 3 கிலோ குழம்பு 1 நாள் விட்டு 2 நாள் விட்டு நான் கொதிக்கும் போதே தெருவில் இருக்கிறவங்களே கேட்குறாங்க, அம்மா எனக்கு ஒரு கிண்ணத்தில் ஊற்றி கொடுத்துரு அப்படின்னு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுப்பா. என்னுடைய மருந்து குழம்பு எல்லாரும் வாங்கி சாப்பிடும்போது
உடம்புல இருக்கிற வலி, குத்தல், குடைச்சல், சளி, நாள்பட்ட சளி, மோஷன் பிரச்சனை எல்லாத்தையும் சரி பண்ணுது அப்படின்னு சொல்லும்போது மனசு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குதுப்பா. எங்கே நமக்கு தெரிஞ்ச விஷயம் நம்மளோடே போயிடுமோ நிறையா நாள். ஜெயந்த் கம்னு இருப்பா, நிறையா நாள் நான் ஃபீல் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள், நம்மளுடைய எண்ணெயில் நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம புளி கரைச்சல் ஊற்றுறோம். இவ்வளோ நேரமும் நம்மளுடைய மசாலா அந்த நம்மளுடைய குழம்பு மிளகாய் தூள், அப்புறம் நம்ம ஒன்றும் பாதியமாக தட்டி போட்டு நம்ம செஞ்ச பூண்டு, நம்மளுடைய எல்லா மருந்தும் வதக்கி அதை நம்ம இப்படி குழம்பாக வச்சு கொடுக்கும்போது இதை நீங்கள் சாப்பிடும்போது தான்ப்பா உங்களுக்கு இதோட டேஸ்ட் தெரியும். ஆனால் இதை வாங்கினவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நம்ம எப்படி ஒரு வாரத்துக்கும் ஒரு வாட்டி நம்ம ரெடி பண்ணி இதை கொடுக்குறோன்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இதேமாரி மருந்து குழம்பு நீங்களும் வீட்டில் வைக்கலாம். என்கிட்ட தூள் இருக்குது, வாங்கி யூஸ் பண்ணுங்கள். எப்பயுமே நான் புளியில் கொஞ்சம் கல்லுப்பு போட்டு ஊற வச்சுருவேன்ப்பா. அது பத்தாது இல்லையா, 3 கிலோ குழம்பு இல்லையா, அதனால் இன்னும் ஒரு 2 கைப்பிடி நிறையா நம்ம கல்லுப்பு போட்டாச்சு. அவ்வளோதான், நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு.